எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த டிராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே, இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு பயத்தோடவே வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கீச்சனை பத்தி கேட்டாங்க. என்னன்னா அந்த கீச்சன் மேல ஏதோ ஒரு பல்லு மாதிரி இருக்குது, ஏதோ எலும்பு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இது வந்து டைனோசரோட ஃபாசில் மாதிரிங்க, இது ரியல் கிடையாது. சோ அதை பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும் போது நம்ம ஹீரோயினா சரி ஓகேங்க நான் போய் உட்காருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கு. அந்த ரிங்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கீச்சனை போட்டு வந்து பாய்ச்சி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு எல்லாம் ரிவ்யூலாம் கேட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓகே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டோ அனுப்பிச்சிருந்தேன் குரூப் போட்டோ, அதை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க நான் என்ன பாக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த போட்டோ நேரா நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஜூம் பண்ணில வந்து பாக்குறாரு. ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயினா ஏன் என்ன ஆச்சுங்க கேங்க ஒரு மாதிரி ஆயிட்டுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா நான் ஏன் முகத்தையுமே இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோனா சரி சீரியஸா இருந்தா என்னங்க, அது என்னங்க பிரச்சனை இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா இல்லங்க அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், பட் இந்த போட்டோ வந்து சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட ரிலேட்டடாவே இல்ல அப்படின்னு வந்து சொல்றது நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. சோ நம்ம ஹீரோ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அன்னைக்கு, நம்ம ஹீரோயினுக்காக தானே. சோ அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது சீரியஸா இருக்குல்ல. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை இன்டைரக்டா வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இது புரிஞ்சுதான் இல்லையானே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் இருந்தது இந்த மாதிரி வீட்டுக்கு சீக்கிரமா வாமான்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கலந்து பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாரு, இல்லைங்க நானும் வரேன் கீழே வந்து குப்பை எல்லாம் கொட்டணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் வராங்க. நம்ம ஹீரோவா அந்த குப்பை எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகேங்க பாய் எங்க டின்னருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன தெரியல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரே யோசனையாவே இருக்காங்க. பார்த்தா அந்த ரிங்க பாத்தீங்கன்னா யோசனையாவே இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ரிங்க வந்து நோட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு அது ஒரு டவுட், அது அவங்க கொடுத்த ரிங்கா இல்ல வேற ஏதாவது ரிங்கா, ஏன் ஹீரோ இதை வந்து இவ்வளவு வந்து மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. அதை பத்தியே தான் அப்படியே பாத்தீங்கன்னா வேலை இடத்துலயும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி இந்த வயசானவங்க குரூப் வந்திருக்காங்களா அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல. சோ அவங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கும் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதனால நம்ம ஹீரோயினே ஸ்ட்ரெயிட்டா வந்து விசாரிக்கிறாங்க அந்த பாட்டிய. அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு உடம்புல நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. பட் அங்க இருக்கவங்க யாருமே பாத்தீங்கன்னா இதை நம்பல. அங்க இருக்க வேலை செய்யற ஆளுங்கிட்டயும் சரி கிளைண்ட்கிட்டயும் சரி இதை பத்தி எல்லாம் வந்து இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து ரெடியா வச்சுக்கோ, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட்டிட்டு போயிடலான்னு. பட் அந்த பாட்டி பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேணாமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த பாட்டிக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பாட்டி கொஞ்சம் உஷாரா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் கூட இருக்குதுங்க, நீங்க வேணா அவங்க கிட்ட கொஞ்சம் போய் பேசணும்னு சொல்லும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா இல்லம்மா எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு அது போதுமா, என்ன பாத்துட்டு இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க குரூப்போடவே இல்லாம எப்படி தனியா இருக்கிறீங்கம்மான்னு கேட்கறாங்க. அந்த பாட்டியும் இல்லம்மா என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கும், அதனாலதான் இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் இங்க சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக தான் வந்தனே தவிர இதுக்காகலாம் வரலம்மா, சும்மா இந்த மாதிரி நடக்கிறதுக்காக நான் வந்து வரல, சும்மா இந்த மாதிரி சைலண்டா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அவங்க ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, என் ஃபேமிலியில மத்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாங்க, நான் இங்க வந்து என்ன கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி எங்க ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா ஜாலியா வந்து இருக்கணும், இங்க இருக்கிற இடத்த எல்லாமே நான் போட்டோஸ் எடுத்து என் பசங்களுக்கு தான் நான் அனுப்புவேன். சரி இப்படிதாம்மா என் லைஃப் இப்போதைக்கு இருக்குது, நானும் வந்து இப்படி வாழணும்லாம் ஆசைப்படல, பட் இருந்தாலும் நான் சாகிறதுக்கு முன்னாடி என் ஊரை நல்லா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஸோ அதனாலதான் எங்க கூட நான் வந்து ஜாயின் பண்ணேன், அதுக்காக நான் வீடெல்லாம் கூட விட்டேம்மா அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இது கேட்கும்போது ஒரு மாதிரியா வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த செஃப் எல்லாம் வேலை செய்யணும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து நிக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு வந்து சில சூப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் பீஸ் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, நம்ம பாத்தி எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ ஏன் லீவ் பின்னாடி வந்து இந்த மாதிரி பேசுற செய்யற இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் என்ன பண்றாங்கன்னா, ஏம்மா எனக்கு வந்து பிடிக்கல, ஆனா நான் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு எல்லாமே அந்த பணம் தான் வந்து காரணம், என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்றா செய்ய மாட்டேன்றா, எல்லாமே பாத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு முடிவா எடுக்கிறான், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசணுமா செய்யணுமா இல்ல அதை தாண்டி ஏதாவது இருக்கா, ஏதாவது அவன் என்கிட்ட சொல்லணும்னு செய்யணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரிடி அட்லீஸ்ட் அவன்கிட்டயாவது பேசு செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாண்டிக்கா இங்க கோவம் வருது.
அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நான் வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வாங்குற பார்த்தேன். என்ன செருப்பால அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அவன புடிச்சிருக்குடி. நான் ஒரு டைம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவன் சிங்கிளா இருக்கான். அவன் சிங்கிளா இருக்கும்போது நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இத பாரு நான் எத்தனையோ பசங்க டேட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஃபேன் மாதிரி ஒருத்தன் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அவன் பிடிக்கும்டி. பட் என்ன பண்றது? அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். இங்க நான் இங்க இருக்கிறேன். இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா நம்ம சாங் கொடுத்து அந்த சூப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து அப்பா அம்மாக்கு எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, இந்த சூப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போட்டோ எடுத்து அவங்க குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப அந்த டைம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா குரூப்ல இருந்து மெசேஜ் வருது. ஏன்னா இந்த சூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீவ் பண்ணார்ல, ஏன்னா அது ஹோட்டல்ல இருந்து வந்த சூப் இல்ல. சோ அதனால பார்த்தா அப்ப அந்த டைம் யார் அந்த டைம் வந்து அவங்க கன்சல்டன்சில இருந்துச்சு நம்ம ஹீரோயின் அப்புறம் இந்த சூயி பொண்ணு இவங்க எல்லாருமே இருந்தாங்களா. சோ அதனால அப்ப அந்த டைம் இந்த ஷூட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த லீ தானா. சோ அதை பத்தியும் குரூப்லயே வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் விஷயம் தெரியுதுன்னே வந்து தெரியல. அத பத்தி நம்ம ஹீரோட அம்மா பாக்குறவங்க என்ன பண்றாங்க, என்னடி சூப் வந்து அந்த பையன் பண்ணியிருக்கானே உன்னை டேட் கூட போனே அந்த பையன் அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா ஆமா அவர் மட்டும் கிடையாது, அவரோட சீனியரோட வந்து வந்திருக்காரு. அது மாதிரி நம்ம ஹீரோவையும் சொல்லி இந்த மாதிரி எங்க ஹோட்டலுக்கு கன்சல்டன்டா வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பத்தி நோண்டி நோண்டி பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் கேட்டுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. சோ அந்த கேட்கறதோடய அப்படியே ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் அவங்களே வந்து புக் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து போகுது. இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் நம்ம ஹீரோட ஹோட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. அந்த வயசான பெரியவங்க வந்து ட்ரிப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போது போல எல்லாரும் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. சோ அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பாட்டி இருப்பாங்களா, அவங்க மட்டும் அவங்க ஸ்டே பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். சோ கொஞ்ச நாள் இங்க தங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இங்க ஏடா கூடமா வந்து படுத்துறாங்களா. அப்படியே பாத்தீங்கன்னா காலையிலேயே ஆகுது. அவங்க ஏடா கூடமா படுத்ததுனால கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுருக்கிடுச்சு போல. அதை சரி பண்ணதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணும்போது அவரு மசாஜே பாத்தீங்கன்னா செம்ம க்ளோஸா வந்து இருப்பாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ஒரு மாதிரியா வந்து ஆயிடுச்சு. So அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் செஷன் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கேத்த வந்து ரிசப்ஷன் எல்லாம் வந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முடிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏமா என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணி நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல எப்படி தெரியுமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல வந்து பொய்யா ஒரு கோவத்தை வந்து கேட்டிட்டு பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வந்து போறாங்க. நம்ம ஹீரோவா என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த நடந்த விஷயத்த நம்ம ஜான் கிட்ட வந்து சொல்றாங்கன்னா ஓகே நம்ம ஜான் பார்த்தா மேபி இத பத்தி சொல்லவா இவ்வளவு காலங்காலத்துல நீ போனை வெயிட்டின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவளுக்கு என்ன ஆச்சு, இவையும் ஒரு மாதிரியா வந்து பிஹேவ் பண்றான்னு யோசிச்சுட்டே அப்படியே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வெளிநாட்டுல போய் படிக்க போறாங்கல்ல. சோ அதுக்கான அட்மிஷன்ல சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போய் சோ அதுக்காக வந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த அரோமா தெரப்பி இந்த சாஷே பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின்காக வந்து அந்த மெடிசன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போனது அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக வந்து போறாங்க கிளினிக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வராரு. இந்த மாதிரி இருந்தாங்க உங்க மெடிசன் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி வந்து அரோமா தெரப்பி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் என்ன வீட்டுக்கான்னு வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா பரவாயில்ல வாங்க வெயிட் வச்சு நிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடாரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ரிங் வந்து அந்த பிளேட்ல இருக்கான்னு வந்து அதையே பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இருக்கிற இப்போதைக்கு வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் படிச்சு பார்த்து பண்ணிட்டு இருக்குது. நான் வந்து யூனிவர்சிட்டியில சில விஷயங்கள் வந்து இது பண்ணேன். ஸோ அதையும் என்கிட்ட கொடுத்தேன். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து கொடுக்குறாங்க. அதையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படிச்சுலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றது, இந்த ப்ராஜெக்ட் செக் பண்ணும்போது இந்த சாஷ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோ அதையும் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினே வெயிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு எதுவும் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
பண்றேன் நம்ம ஹீரோ சரிங்க நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வந்து என் வேலையை பார்க்கறேன், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலையை பார்க்க போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ரெகுலரா அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன சேர்க்கணுமோ நம்ம ஹீரோ கிட்ட நோட்ஸை வச்சு வந்து சேர்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்குது ஓகேவா என்னவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாக்குறாரு செய்யறாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்போ அந்த டைம் நம்ம ஹீரோ வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றாரு. இப்பவே வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு சொல்லிடுங்க, தயவுசெய்து நீங்க திட்டிட்டாடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட் இல்லைங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஏஜென்சி கிட்ட இருந்து தான். ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த கால் அட்டன் பண்ணி பேச போறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வந்து அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர்லாம் அவங்க அங்க ஏஜென்சி கூட பேசி முடிச்சு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் க்ளோஸா இந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமயே வந்து கழிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில ஒரு புக் இருக்குல்ல அதை எடுக்க பார்க்கும்போது கரெக்டா பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வந்து ஹீரோக்கு இன்னும் வந்து க்ளோஸா வந்து போயிடுறாங்க. அப்போவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா கிஸ் பண்ற மாதிரி வந்து போவாங்க. சிவபூஜையில கரடிக்கு இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து பெல் அடிச்சிருவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்றதுக்காக வந்து போயிடுவாங்க. பட் அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து ஏஞ்சுப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தோடவே ச்சே கழிச்சிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி ஏஞ்சுப்பாரு. ஒருவேளை ஹீரோ வந்து தூங்குற மாதிரி நடிச்சாரா என்னன்னே தெரியல. பார்த்தா வாசல் வெளில நிக்கிறது நம்ம லீச்சி பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போறானா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கரெக்ஷனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவரே வந்து பெசரா இருப்பாரு. ஏம்மா நீ என்னம்மா இங்க பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்ல நான் ஒரு இதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்துருவாரு. நீ ஏன்பா இங்க வந்தேன்னு கேட்கும்போது நம்ம லீச்சி பாத்தீங்கன்னா வந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடுலாம் கூட வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிடுவாரு. உடனே வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரிங்க நான் கிளம்புறேன், நீங்க வந்து உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா சரி ஓகே நான் மெடிசன் எல்லாம் கொடுக்குறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் இங்க ஒரு மாதிரி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாரு இந்த லீச்சி மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லீச்சி வந்து உள்ள வர ட்ரை பண்ணுவாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அப்படியே வந்து ஸ்டாப் நிறுத்திட்டு நீ எதுக்கா இப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்ப நம்ம லீச்சி என்ன பண்றாரா ஒரு வேளை தப்பான டைமிங்ல வந்துட்டுனா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பாரு. நம்ம ஹீரோவா ஆமாடா தப்பான டைமிங்ல வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த லஞ்சை வாங்கி ஐ மீன் அந்த டின்னரை வாங்கி புடிங்கிட்டு கது வந்து சாப்பிட்டுட்டு வர இது விஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லிஃப்ட்ல போகும்போது ஒரே நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த கிஸ் பண்ண போற மாதிரி இருக்கும் நாங்கள அதை பத்தி நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணலாம் வந்து என்ன வேலை பண்ண பார்த்திருப்பேன் நல்ல வேலை வந்து இதெல்லாம் வந்து நடக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்சி இருந்து ஃபோன் வந்துச்சுல இந்த மாதிரி நம்ம ஹீரோட ப்ராஜெக்ட் பத்தி அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ண போறது பத்தி அதெல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி லேஜி வந்து கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு பேசிட்டு இருந்தது நம்ம ஹீரோ இந்த மாதிரி கேட்பாரு இந்த மாதிரி உங்க ஏஜென்சி கிட்ட இருந்து கால் வந்துச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் அப்படிலாம் சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ராஜெக்ட்லாம் வந்து சூப்பரா வந்து இருக்குதுன்னாங்க. சின்ன சின்ன எடிட்ஸ் தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஃபெப் மாசமே வந்து சுவிட்சர்லாந்து போற மாதிரி இருக்கு. இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடு. கொஞ்ச நேரம் அப்படியே பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிற சைனாக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இருக்கிற டைம் டிஃபரன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து அந்த சாஷியை ஸ்மெல் பண்ணிட்டே வந்து யோசிப்பாங்க. இத்தனை நாள் வந்து எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. இப்ப நான் ஒருவேளை வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா இதை பார்க்கவே என்னால முடியாது. ஸோ அதனால இதுக்கு இனிமேல் ஒரு எண்டு கார்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த சாஷியை பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் பாக்ஸ்ல வச்சுட்டு அதையே பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே பாத்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லீஜி நம்ம ஹீரோட தாத்தா இவங்க எல்லாருமே வந்து காட்டுவாங்க. ஏதோ இந்த பிரஸ்ட் கேன்சர் விஷயமா அதை பத்தி ரிலேட்டடான நிறைய மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பேசிட்டு இருக்கும்போது முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளம்ப பார்க்கும்போது நம்ம லீஜி என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லுவான் என்ன சார் நேற்று வந்து ஒரு டேட் வந்தீங்க நான் நல்லா அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்ன ஒரு டேட்டா ஹீரோயின் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டேய் சபையில வச்சு என் மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்து பார்ப்பாங்க. நம்ம தாத்தாவா என்னடா அந்த பொண்ணா நம்பவே முடியல என்னடா டேட்டுன்னு சொல்றேன் இதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா என்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தாங்க அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை தாத்தான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நம்ம லீவா அதெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா நீங்க வேற சார் இப்ப வந்து செம்மையா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாரு ஒரே ரொமான்டிக்கா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்ம தாத்தாவும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து வந்து டிடைன் பண்ற நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்ப ஆமா என்ன எனக்கு அவங்க
எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் வந்து ட்ரை பண்றேன். இதான் கிடைச்சுச்சுன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லும்போதே எல்லாரும் பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவ கலாய்ச்சு கிண்டல் பண்ணிட்டு. பட் இதுல சூரி தான் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கடுப்பாயிடுவாங்க. சோ இந்த சீன் அப்படியே இங்க வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் கங்ராச்சுலேஷன் ஒரே வந்து இதுவா வந்து சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் புரியுது. ஓ நம்ம விஷயம் வெளில வந்துச்சு போல நம்ம லவ் பண்ற விஷயம்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு சோடா புட்டி டாக்டர் என்ன பண்ணுவாரு, என்னப்பா இதனால தான் நாங்க லீவ் டேட் விட்டு முதல்ல வரலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லி டீடைல்ஸா வந்து கேட்கறாரு. நம்ம ஹீரோ இது பாரு எனக்கு தான் அவங்களை பிடிச்சிருக்கு. ஆப்போசிட் சைடு எந்த ரியாக்ஷன் எனக்கு இந்த வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. நீ வாயை விட்டு பேசாம இருக்கிறான்னு வந்து சொல்லும்போது அந்த டாக்டர் டேய் உனக்கும் உன் பொண்ணு பிடிக்கலையே கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி வேதனை பாரு கவலைப்படாத மச்சான் நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஏதாவது ஐடியா வந்தா கேளுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா டே போட உள்ள போய் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓராசி தள்ளி விட்டுட்டு வந்து போறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியை தான் வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு அடுத்த டேட் வந்து ரெடி பண்ணிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. போட்டோ எல்லாம் வந்து ரெடியா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்போ ஓகே சொன்னாலும் உடனே போட்டோ காமிச்சு அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்ணிடுவாங்க போல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயோட மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு இது ஏதோ கதைலாம் வந்து இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோன்னு சரி இப்ப என்ன விஷயம் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் அப்ராட்ல போய் படிக்க போறேன். சோ அதனால இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வேணாம் இது எனக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சு அப்படியே இங்க பேச்சே வந்து சும்மா கலகலன்னு வந்து போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க அப்பா அம்மா பேச்சுக்காக வந்து அந்த டேட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் வரவே இல்லை போல. அவங்களுக்கும் அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா போனு மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ண டேட் வந்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட்டரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் என்ன பண்ணாங்க இந்தாங்க மேடம் இந்த சாக்லேட்டை வச்சுக்கோங்க நீங்க எனக்கு கூப்பிடும் போது கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இங்க செம்மையா வந்து கடுப்பாகுறாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லிட்டாங்க இந்த பாருமா என்னால இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்க முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மா சரி ஓகே டி கழுவிடு இந்த மாதிரி அந்த மேட்ச் மேக்கருக்கும் நான் அவனை வந்து கத்தி விட்டேன் என் பொண்ணை வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்பும்போது கரெக்டா கட்டி நம்ம லீஜி பையன் வந்து வரா. இந்த மாதிரி நம்ம லீஜி பையனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம ஹீரோயின் என்னப்பா எங்கேப்பா பண்ணு கேட்கும்போது நம்ம லீஜி பையனா இந்த மாதிரி ஒரு ரியூனுக்காக வந்தேங்க நீங்களும் வேணா வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நான் எதுக்கு பண்ணீங்களா ரியூனியன் வந்தீங்க என்னையப்பா கூப்பிடுறேன்னு சொல்லும்போது இல்லைங்க இப்ப இந்த ஹீரோ கூட உங்களை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே மெசேஜே போட்டுருக்காரு இந்த மாதிரி அவங்களையும் வேணா கூப்பிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா நான் அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க டேட்டுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு பில் காட்டிட்டு இருந்தாங்க. கரெக்டா பார்த்தீங்கன்னா நம்ம லீஜி பையன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட மெசேஜே போட்டுருக்கேன் ஹீரோயின் தனியா இருக்காங்க அவங்க வேணா கூப்பிட்டுருமான்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் ஹீரோ வந்து அவங்க கூப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜே வந்து போட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப என்ன வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம லீஜி பையனுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு இது பார்ப்பா அங்க வந்து இவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அதை மூணு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளி அங்க வந்து என்னை மாட்டி விட்டா மௌனி எனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு தான் வந்து இது பண்றாரு. நம்ம நீயும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் எல்லாம் பாத்துக்கிறேன் சார் செஞ்சுக்கிறேன் சார் சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ரியூனுக்கு வந்து போறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இங்க எல்லாமே பழகின ஆளுங்க தான். ஏன் நம்ம சூரி பொண்ணு கூட அங்கதான் இருக்கா. சோ அதுக்குதான் வந்து 2 பேரும் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்காகவே வந்து வலிமை விழுவைத்து காத்திருக்கிற மாதிரி வெயிட் பண்ணிருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஈஜி நம்ம ஹீரோயினும் வராங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரூப்லயே ஒரு சோழாப்புடி டாக்டர் இருப்பான்ல அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட செம்மையா வந்து வழியெல்லாம் செய்யறேன். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. ஒன்னும் வந்து கோவம் எல்லாம் பண்ணல. நம்ம ஹீரோயின்காக என்ன பண்றாரு சாப்பாடுலாம் வந்து அவரா ஸ்ட்ரைட்டா கொடுக்காம லீ கிட்ட கொடுத்து லீ வந்து சூழி கிட்ட கொடுத்து சூழி வந்து நம்ம கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை நோட் பண்ற அந்த சோடா புட்டி டாக்டர் என்ன பண்றாரு என்னப்பா அவங்களுக்கு வந்து நீ கொடுக்குற ஏன் நான்லாம் உங்க ஃப்ரெண்டு தானே எனக்கெல்லாம் நீ சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்கும்போது டே சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இல்ல எனக்கு லீய மட்டும் தெரியாதுன்னு இல்ல எனக்கு வந்து ஹீரோவே தெரியும் சூரிய கூட தெரியும் எங்களோட ஹோட்டல்ல வந்து மெடிக்கல் கன்சல்டன்சி இவங்க எல்லாருமே தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த சோரோபி டாக்டர் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சரி ஓகே பாத்தி ரொம்ப வந்து போரா போகுது வாங்க எல்லாரும் வந்து ஒரு கேம் எல்லாம் விளையாடுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ மெடிக்கல் ரீதியான ஏதோ ஒரு கிளாபிங் கேம் மாதிரி இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் தெரியாது. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் மாதிரி கொடுத்து அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மெடிசனல் ஹெர்ப்ஸை பத்தி நிறைய பேர்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சோடா புட்டி பாத்தீங்கன்னா அவரே வந்து தப்பா வந்து சொல்லிடுறாரு. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கிளாஸ் வந்து
வாயில வந்து விட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயின் சான்ஸ் வந்து வரும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மெடிசனல் ஹெர்போட பேர் சொல்லாம நம்ம ஹீரோவோட பேர் வந்து சொல்லிடுறாங்களா, அது ஹீரோவுக்கே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. நம்ம சூயிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கோவமா வந்து வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கிட்ட இவ்வளவு க்ளோஸா வந்து பிஹேவ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நம்ம ஹீரோட பேரை எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்கல்ல. சோ ஒரு மாதிரி ஆயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அதை பத்தி யோசிச்சுட்டே வந்து வெளில வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு எங்களுக்காக. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்வாரு, இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஏதாவது இருக்க போது சொன்னா உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, சரி இன்னைக்கு நீங்க யாரை மீட் பண்ண வந்தீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லி முடிக்கச்சுலயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னங்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக வந்தீங்களா அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பசங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சப்போஸ் உங்க பிளைண்ட் டேட் வந்து வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸா போயிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க பிளைண்ட் டேட் வராது சந்தோஷமா தான் இருக்கு. அப்பதான் நீங்க என்கிட்ட வந்து வந்தீங்க, எங்க கூட வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியே வந்து ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து உள்ள போறாங்க. ஹோட்டலுக்குள்ள போய் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரே கரோக்கே என்ன ட்ரூத் ஆர் டேர் என்னன்னு சொல்லிட்டு இது பண்றீங்க. அப்போ இந்த சோடா ஃப்ரீ டாக்டர் என்ன பண்ணாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டேர் பத்தி கேட்பாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் எனக்கு ஒரு இதுவும் வேணாம், நான் சப்போஸ் வந்து தோத்து போயிட்டேன்னா நான் வந்து குடிக்கணும் செய்யணும், இவங்க வேற பாத்தீங்கன்னா நான் வேற கூட்டிட்டு போறோம் சொன்னா அதெல்லாம் எதுவும் வேணாம்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே போனா நம்ம ஹீரோனா இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்றாரு. பட் அந்த சோடா புடி டாக்டர் வந்து விடுற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயத்த வந்து ட்ரூத்தா டேரான்னு சொல்லி கேட்டுறாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி கேட்டு போறலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சோடா புடி டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது க்ரஷ் அந்த மாதிரி யார் மேலே இருந்தா சொல்லுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நாசுக்கா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு க்ரஷ் வந்து இருக்குது அது உண்மைதான், அவங்க எங்க பார்த்தேன் ஏது பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த சோடா புள்ளி டாக்டர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க நம்ம ஃபீல்டா அதெல்லாம் வந்து கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இல்ல அவங்க நம்ம ஃபீல்ட்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, பட் அவங்க ஏப்ரல் டைம்ல நான் வந்து மீட் பண்றேன் இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் சமயத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஒருவேளை இவங்கதான் இன்னைக்கு ஒரு டவுட்டும் வந்து இருக்கு. பட் ஆனா கன்ஃபார்மும் பண்ணிக்கவும் முடியல. ஹீரோயினுக்கு இவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ஆகுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே போதையில தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டே வந்துக்கிறாங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நீ ஷூயி பொண்ணு இருக்கா, அந்த ஷூயி பொண்ணு என்ன பண்ணா நான் வேணா ஹீரோயினை கொண்டு போய் வீட்டை போய் விடுறேன்னு வந்து சொல்லுது. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இல்ல அதெல்லாம் வேணாம், நானும் அவங்க ஒரே ஏரியால நான் பாத்துறேன், நீ மத்தவங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை மட்டும் நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஷூயிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கடுப்பா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பூ மூட்டை தூக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க வைப்பாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடி போதையிலே வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோவா ஏமா இது ஒரு 2 கிளாஸ் குடிச்சதுக்கு இந்த லெவலுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு வந்து போதையில இருந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி என்ன நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் கிஸ்ஸே வந்து பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அவரு என்ன கேட்பாருன்னா சரி இப்ப என்ன செய்யுங்க மறுபடியும் அதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணுவாரு. அப்படியே 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸிங்கா இருக்கு. இதை சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாங்கார ஒரு மாதிரியா வந்து நம்ம ஹீரோ வந்து பாப்பாரு. இந்த மாதிரி பொண்ணு வந்து இப்படி குடிச்சிட்டு வந்து அசிங்கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி வழக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா தான் என்ன பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின் சோஃபா மேல உட்கார வச்சுருவாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே சார் நான் போயிட்டு வரேன், நான் உங்களோட ஃப்ரெண்டு தான், நீங்க எதுவும் தப்பாலாம் வந்து எடுக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பேசிட்டு அமைதியா இருக்காரு. எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு மாதிரி சைலண்டா வந்து இருக்காரு. அவரும் ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டாலும் வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுவா வந்து ஏப்பா நீ வந்து அவளை பத்திரமா வந்து கூட்டிட்டு வந்து நீ வந்து உள்ள வாப்பா ஒரு கப் காஃபியாவது சாப்பிடுவான்னு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க இல்ல இல்ல வேணாங்க நானும் கிளம்புறேன் எனக்கும் டயர்டா இருக்குன்னு சொல்லி கிளம்ப போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மெடிசனல் டிஷ் எல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறது. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு பாக்குற அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா தம்பி உள்ள வாங்க தம்பி, சாரி தம்பி உங்களை வந்து யாரும் தேவை இது பண்ணிடுறோம், நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அம்மாவோட ரொம்ப பெருமையா வந்து பேசாம இந்த மாதிரி இப்ப இருக்கிற டிஷ் இந்த சமைச்சுட்டா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குக்கா, நீயும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் சாப்பிடணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே மேடம் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு 2 பேருக்கு டாடா பாய் சொல்லிட்டு போவாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ
பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்பாரு. அவங்க என்ன பேசுவாங்க, இந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப அழகா இருக்காருங்க. இந்த பையனுக்காக தான் நம்ம பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி பையனை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இது ஏகப்போக புகுந்து தருவாங்க. இதை கேட்க நம்ம ஹீரோக்கு அப்படியே பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷமா வந்து அவரால் அப்பா மாமனார் மாமியாரே நம்மள வந்து நல்லபடியா பேசுறாங்களே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கிளினிக் வந்து வரல. சோ ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாரு, டெக்ஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப குடிச்சிருக்க. சோ ஹேங் ஓவர் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ அதுக்கு நான் வந்து சில பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிட்டேன். நீ குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக பிரிஸ்கிரிப்ஷன்ல சில மாற்றம்லாம் பண்ணி அவரே பாத்தீங்கன்னா மெடிசன் வாங்கி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்துட்டு வராரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கீழே எந்த மெசேஜும் வந்து வர. சோ அதனாலே அவரே பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது தப்பு பண்ணிட்டு வந்தோம்னே தலைமலை ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்து வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்து வந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு அந்த பார்ட்டில உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஏப்ரல் மந்த்ல மீட் பண்ணி அது நானான்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆமாமா அது நீதான், உன்கிட்ட இதை ப்ராப்பரா சொல்லி வந்து சொல்லணும்னு நினைச்சேன். பட் பார்ட்டியில வந்து உன் பேரை சொல்லாம இப்படி இன்டைரக்டா சொன்னதுக்கு என்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நான் டைரக்டாவே உங்ககிட்ட வந்து சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் வந்து இந்த லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த கையை பிடிச்சிட்டே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி வந்து ஸோ இந்த கான்வர்சேஷனோட இந்த எபிசோட் வந்து முடிந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.